பிராந்திய ராணுவம் டெரிட்டோரியல் ஆர்மி பற்றிய தகவல்கள். இந்திய பிராந்திய ராணுவம் டெரிட்டோரியல் ஆர்மி -TA என்பது இந்திய ராணுவத்தின் இந்தியன் ஆர்மி ஒரு துணைப்படை பிரிவு ஆகும். இது ஒரு பகுதி நேர தன்னார்வ படை, அதாவது இதில் சேரும் நபர்கள் தங்கள் சாதாரணமான சிவிலியன் தொழிலை தொடர்ந்தவாறே ராணுவத்திற்கு சேவை செய்ய முடியும். முக்கிய அம்சங்கள்: நோக்கம் வழக்கமான ராணுவத்திற்கு ரெகுலர் ஆர்மி ஆதரவளிப்பது மற்றும் அவசர காலங்களில் உதவுவது. அடிப்படை தத்துவம்: சாதாரண தொழில் செய்யும் குடிமக்களும் ஆயுதமேந்தி நாட்டின் பாதுகாப்புக்கு பங்களிக்கலாம் என்பதே இதன் கருத்தாகும். இதனால்தான் இது பெரும்பாலும் குடிமக்களின் ராணுவம் சிட்டிசன்ஸ் ஆர்மி என்று அழைக்கப்படுகிறது. துவக்கம்: இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பிராந்திய ராணுவ சட்டம் டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் 1948 நிறைவேற்றப்பட்டது. இது அக்டோபர் 9, 1949 அன்று முறையாக தொடங்கப்பட்டது. பிராந்திய ராணுவத்தின் பங்கு மற்றும் கடமைகள்: இதன் முதன்மை பங்கு வழக்கமான ராணுவத்தின் நிலைத்த பணிகளில் இருந்து விடுபட செய்வதுடன் நாட்டிற்கு அவசர தேவைகள் ஏற்படும் போது உதவுவது ஆகும். வழக்கமான ராணுவத்திற்கு ஆதரவு: எல்லைகளில் அல்லது சண்டை பகுதிகளில் வழக்கமான ராணுவத்திற்கு பதிலாக முக்கிய அமைப்புகளை காவல் காத்தல் போன்ற நிலைத்த பணிகளை செய்கிறது. பேரிடர் காலங்களில் உதவி: வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது சிவில் நிர்வாகத்திற்கு உதவுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுதல். அத்தியாவசிய சேவைகள்: சமூகத்தின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் சூழ்நிலைகளில் அத்தியாவசிய சேவைகளை ரயில்வே பராமரிக்க உதவுதல். உள்நாட்டு பாதுகாப்பு: தேவைப்பட்டால் உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மற்றும் தேர்தலின் போது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உதவுதல். பிராந்திய ராணுவத்தில் உள்ள பிரிவுகள்: பிராந்திய ராணுவம் 2 முக்கிய பிரிவுகளாக உள்ளது. ஒன்று, துறைசார் பிரிவுகள் டிபார்ட்மெண்டல் யூனிட்ஸ். இவை அரசு துறைகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களின் PSUs ஊழியர்களை கொண்டது. உதாரணங்கள்: இந்திய ரயில்வே, இந்தியன் ரயில்வேஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் IOC, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ONGC போன்ற துறைகளுடன் இணைந்த பிரிவுகள். 2, துறை சாராத பிரிவுகள் நான் டிபார்ட்மெண்டல் யூனிட்ஸ். இதில் காலாட் படை பிரிவுகள், இன்ஃபன்ட்ரி பெட்டாலியன்ஸ், சுற்றுச்சூழல் பணிப்படைகள், இக்கோலஜிக்கல் டாஸ்க் போர்சஸ், பொறியாளர் படை பிரிவுகள், இன்ஜினியர் யூனிட்ஸ் ஆகியவை அடங்கும். தகுதி நிபந்தனைகள்: பொதுவான விதிமுறைகள். பிராந்திய ராணுவ அதிகாரி பதவிக்கு விண்ணப்பிக்க சில பொதுவான தகுதிகள் தேவை. தேசிய இனம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆண் மற்றும் பெண் இருவரும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு: பொதுவாக 18 முதல் 42 வயது வரை, விண்ணப்பத்தின் கடைசி தேதியின்படி. கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு கிராஜுவேட் முடித்திருக்க வேண்டும். பணிநிலை: விண்ணப்பதாரர் ஊதியம் பெறும் தொழில் செய்பவராக அல்லது சுயதொழில் செய்பவராக இருக்க வேண்டும். இது முழுநேர ராணுவ பணி அல்ல, எனவே சிவிலியன் தொழிலை தொடர்ந்து வருமானம் ஈட்டுவது கட்டாயமாகும். கட்டாய சேவை: பிராந்திய ராணுவத்தில் உள்ளவர்கள் தங்கள் வழக்கமான தொழிலை தொடரும் அதே வேளையில் கட்டாயமாக சில காலத்திற்கு ராணுவ பயிற்சி அல்லது சேவையில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் 2 மாதங்கள் கட்டாய வருடாந்திர பயிற்சி முகாம். அவசர காலங்களில் அல்லது தேவைப்படும் போது சேவைக்கு அழைக்கப்படும் போது பணியில் ஈடுபட வேண்டும். பிராந்திய ராணுவம் குறித்து வேறு ஏதேனும் குறிப்பிட்ட தகவல்: சம்பளம், வரலாறு, பணி அனுபவம் வேண்டுமானால் நீங்கள் கேட்கலாம். பிராந்திய ராணுவத்தில் TA உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் படிகள்: salary and allowances. பிராந்திய ராணுவத்தில் பணிபுரியும் நபர்கள் தங்கள் பதவிகளுக்கு ஏற்ப வழக்கமான ராணுவ அதிகாரிகளுக்கு சமமான சம்பளம் மற்றும் படிகளை பெறுகிறார்கள். அவர்கள் பயிற்சி முகாம்களிலோ அல்லது பணியில் அழைக்கப்படும் காலத்திலோ மட்டுமே இந்த சலுகைகளை பெறுகின்றனர். சம்பள அளவு: பே ஸ்கேல். பிராந்திய ராணுவ அதிகாரிகள் இந்திய ராணுவத்தின் சம்பள நிலைகள், பே லெவல்ஸ் மற்றும் தரநிலைகளை பின்பற்றுகிறார்கள். ஒரு சில பொதுவான பதவிகளின் அடிப்படை ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழுவின்படி தோராயமான மாதாந்திர அளவு. பதவி: ரேங்க். சம்பள நிலை: பே லெவல். அடிப்படை சம்பளம்: பேசிக் பே மைனஸ் தோராயமாக. லெப்டினன்ட், லியூட்டனன்ட் லெவல் 10 56,100 ரூபாய், 1,77,500 ரூபாய். கேப்டன், கேப்டன் லெவல் 10B 61,300 ரூபாய், 1,93,900 ரூபாய். மேஜர், மேஜர் லெவல் 11 69,400 ரூபாய், 2,07,200 ரூபாய். லெப்டினன்ட் கர்னல், லெப்டினன்ட் கர்னல் லெவல் 12A 1,21,200 ரூபாய், 2,12,400 ரூபாய். கூடுதல் படிகள் மற்றும் சலுகைகள்: அடிப்படை சம்பளத்துடன் வழக்கமான ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அதே படிகளும் சலுகைகளும் பிராந்திய ராணுவ வீரர்களுக்கும் கிடைக்கும். இவை பொதுவாக அவர்கள் பணியில் இருக்கும் காலத்திற்கு பயிற்சி அல்லது சேவை மட்டுமே பொருந்தும். அன்பு தொகை: டியர்னஸ் அலவன்ஸ் -DA அடிப்படை சம்பளத்தின் சதவீதமாக மத்திய அரசால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படுவது. பணிக்குரிய ஆபத்துப்படி மிலிட்டரி சர்வீஸ் பே -MSP அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் நிலையான தொகை. பணிப்பகுதிக்குரிய கடினப்படி ஃபீல்ட் ஏரியா ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸ் அவர்கள் பணியாற்ற அனுப்பப்படும் இடத்தின் புவியியல் நிலை மற்றும் கடினத்தன்மையை பொறுத்தது. வீட்டு வாடகைப்படி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் -HRA அரசு குடியிருப்பு வழங்கப்படாத பட்சத்தில் அவர்கள் பணியாற்றும் நகரத்தின் வகையை பொறுத்து வழங்கப்படும். போக்குவரத்துப்படி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் -TPTA. உணவுப்படி ரேஷன் மணி அலவன்ஸ். முக்கிய குறிப்பு: பிராந்திய ராணுவம் என்பது பகுதி நேர சேவை என்பதால் இதில் உள்ளவர்கள் தங்கள் சிவிலியன் தொழிலில் இருந்து ஈட்டும் வருமானத்தையும் ராணுவ பணியில் இருக்கும்போது ராணுவ சம்பளம் மற்றும் படிகளையும் ஒரே நேரத்தில் பெற முடியும். பிராந்திய ராணுவத்தில் சேருவதற்கான தேர்வு முறை அல்லது விண்ணப்ப செயல்முறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா?